வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸி மை டீல் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்மளோட கிரெடிட் கார்டுல இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரொம்பவே ஃபாஸ்டா எப்படி நம்ம மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றது, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எவ்வளவு சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க, என்னென்ன கேஷ்பேக்லாம் வந்து கிடைக்கும், அதை எப்படி நம்ம வந்துட்டு அப்ளை பண்றது, கோடி, இதை பத்தின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோல ஃபுல் ரிவ்யூவா வந்து பார்க்கலாம். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளே ஸ்டோர்ல மோர் தென் 1 மில்லியன் டவுன்லோட் வந்து இது வரைக்கும் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் பேமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா PCI அண்ட் DSS சர்டிஃபைடு வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் 100% செக்யூராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் அண்ட் சேஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா CICRA சர்டிஃபைடு வந்து வாங்கியிருக்காங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா SRA ஆடிட் ஆஸ் பர் RBI ஸ்டாண்டர்ட் சர்டிஃபைடும் இவங்க வந்து வாங்கியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஈஸி மை டீல் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து மொபைல் ரீசார்ஜ்லாம் வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரெடிட் கார்டுலேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபுல் KYC வந்து பண்ணணும். இப்போ வந்து நான் ஆல்ரெடி ஃபுல் KYC வந்து பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இப்படி ஃபுல் KYC வந்து பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து கிரெடிட் கார்டுலேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். ஸோ ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர் அப்புறம் உங்களோட பேன் நம்பர் மட்டும் கொடுத்து நீங்க KYC வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பே வைவ் கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணதுமே அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பெனிஃபிஷரியை வந்து ஆட் பண்ணணும். இப்போ நான் ஆல்ரெடி ஆட் பண்ணதுனால அவங்களோட நேம் வந்து இங்க வந்து ஷோ ஆகுது. நீங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் புதுசா என்ட்ரி ஆகுறீங்க அந்த அப்ளிகேஷன்ல அப்படின்னா ஆட் பெனிஃபிஷரி அப்படின்னு உங்களுக்கு இங்க வந்து காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட பெனிஃபிஷரியை வந்து ஆட் பண்ணணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் டைரக்டா அந்த பெனிஃபிஷரியை வந்து நான் செலக்ட் பண்றேன். நீங்க வந்து ஆட் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கேட்கும்னா பெனிஃபிஷரியோட அக்கௌண்ட், அதாவது உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்க ஐடியா லாகின் பண்ணி நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது. உங்க வீடுகளில் உள்ள வேற யாராவது ஒருத்தரோட அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கோங்க. அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், அதே அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்டர் பண்ணிட்டு அவங்களோட IFSC கோடு, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நேம், நீங்க எவ்வளவு பணம் வந்து கிரெடிட் கார்டுல இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போறீங்களோ அந்த பணத்தை அமௌண்ட்டை என்டர் பண்ணிட்டு அடுத்தது வந்து செலக்ட் பேமெண்ட் பர்பஸ் அப்படின்னு இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா டைப் வந்து செலக்ட் பண்ணணும். டோட்டலா இதுல 2 டைப் வந்து இருக்குது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன், அதாவது ஹோம் ரெண்ட் இல்ல ஆஃபீஸ் ரெண்ட், இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் ஃபீ. எஜுகேஷன் ஃபீயை செலக்ட் பண்ணீங்கன்னா வெறும் 1% மட்டும் தான் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க 10,000 ரூபாய் உங்களோட கிரெடிட் கார்டுல இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய் மட்டும் தான் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இந்த 100 ரூபாயும் நான் உங்களுக்கு ஒரு இன்வைட் கோட் கொடுக்குறேன். அந்த இன்வைட் கோடை என்டர் பண்ணி நீங்க டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டட் ஆகும்போது, கம்ப்ளீட்டட் எப்போ ஆகும்னா நீங்க அனுப்புன பணம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல எப்போ ரிசீவ் ஆகுதோ அது ரிசீவ் ஆனா அடுத்த செகண்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிராச் கார்டு வந்து கொடுப்பாங்க. அதை ஸ்கிராச் பண்ணா நீங்க பே பண்ண அந்த எக்ஸ்ட்ரா 100 ரூபீஸும் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆயிரும். அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க யூட்டிலிட்டி பில் பேமெண்ட், மொபைல் ரீசார்ஜ், இது மாதிரி ஏதாவது ஒரு பில் பேமெண்ட்டுக்கு நீங்க அந்த அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு லைவா காமிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் ஃபீ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கம்மியான பர்சன்டேஜ் ஆஃப் சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க. இது ஹோம் ரெண்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா 1.9% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல எஜுகேஷன் ஃபீ அப்படிங்கறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பேன் கார்டு நம்பர் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லும். அது என்டர் பண்ணாதான் அடுத்த ஸ்டேஜ் போகும். நீங்க யாருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போறீங்களோ அவங்களோட பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாருக்கு டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போறீங்களோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், IFSC கோடு எல்லாமே கரெக்டா இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து பாருங்க சூஸ் சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான 3 டிஃபரெண்ட் மெத்தட் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும். பர்பஸ் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் ஃபீயா இல்ல வந்து ஹோம் ரெண்டா அதை வந்து செலக்ட் பண்ணோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 3 டிஃபரெண்ட் மெத்தட் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா குயிக் டிரான்ஸ்ஃபர், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லெசி டிரான்ஸ்ஃபர், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ டிரான்ஸ்ஃபர். சோ இந்த 3 டிரான்ஸ்ஃபர் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாக்ல இருக்குது. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க டிரான்ஸ்ஃபர் வந்து போட்டீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க அனுப்பக்கூடிய பணம் வந்து வித்தின் 3 ஹவர்ஸ்ல வந்து கிரெடிட்டட் ஆயிரும். அதுக்கு அடுத்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா லெசி டிரான்ஸ்ஃபர். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றோம் அப்படின்னா நமக்கு டிரான்ஸ்ஃபர் சார்ஜஸ்
1.2% வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா 2 செப்டம்பர்ல நான் ரெக்கார்ட் பண்றேன். இன்னைக்கு நான் வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றேன் அப்படின்னா 3 செப்டம்பர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பணம் வந்து நமக்கு கிரெடிட்டட் ஆகும். அதாவது நாளைக்கு ஈவினிங் 2:07 பிஎம்க்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஆனால் டெஃபினட்டாக கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ அதனால அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1.2% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ டிரான்ஸ்ஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2ஆம் தேதி செப்டம்பர் மாசத்துல நம்ம டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி செப்டம்பர்ல 2/7க்கு உங்களோட அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட்டட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணா 2 டேஸ் டைம் எடுக்கும். இது 1 டே டைம் எடுக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். இதுல உங்களுக்கு எந்த மெத்தட் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்லோ டிரான்ஸ்ஃபரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அப்ளை கூப்பன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கண்டிப்பா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு ஒரு கூப்பன் கோடு வந்து கொடுக்குறேன். சைட்லயும் வந்து டிஸ்பிளே பண்றேன். இந்த கூப்பன் கோடை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. LPRGH100 அப்படிங்கிறதா. இந்த கூப்பன் கோடை என்டர் பண்றதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண அந்த டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட்டட் ஆகும்போது உங்களுக்கு 100 ரூபாய் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கேஷ்பேக் ரிட்டர்ன் வந்து கிடைச்சிரும். ஸோ அந்த 100 ரூபாய்க்கு நீங்க ஏதாவது ஒரு பில் பேமெண்ட்டை நீங்க வந்து பே பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு கூப்பன் கோடை வந்து கண்டிப்பா வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்டர் பண்ணதுனால எனக்கு இந்த கூப்பன் கோடு வந்து அப்ளை ஆகாது. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றீங்க அப்படின்னா மட்டும் இந்த கூப்பன் கோடை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் டைம் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகாது. ஸோ இந்த கூப்பன் கோடை என்டர் பண்ணி அப்ளை கொடுத்துட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த டைப் ஆஃப் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பணத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போறீங்க, நீங்க வச்சிருக்க கிரெடிட் கார்டோட டைப் வந்து செலக்ட் பண்ணணும். ரூபே, மாஸ்டர், அப்புறம் விசா, இந்த வேரியன்ட் கிரெடிட் கார்டுனா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அமெக்ஸ்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அமெக்ஸ் கார்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2% வரைக்கும் டாக்ஸ் வந்து அடிஷனலா வரும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்தது கமர்ஷியல்னா இந்த ஆப்ஷன். அடுத்தது வந்து ப்ரீபெய்டு கார்டுல இருந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும்னா இந்த ஆப்ஷன். அடுத்தது இஎம்ஐ கார்டுல இருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து விசா கார்டுல இருந்தோ இல்ல ரூபே கார்டுல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலா நமக்கு டிரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் வந்து எவ்வளவு பண்றாங்க, 10,000 ரூபாய் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றோம் அப்படின்னா வெறும் 118 ரூபாய் மட்டும் தான் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இது போக பேங்க் சைட்ல 1% சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அதுதான் இந்த டாக்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த அப்ளிகேஷன்ல எந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பண்ணாலும் அந்த டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். இப்போ நமக்கு ஆகக்கூடிய சார்ஜஸ் 118 ரூபாய். நீங்க வந்துட்டு அந்த இன்வைட் கோடை வந்து யூஸ் பண்ணி நீங்க டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல 100 ரூபாய் அதுல உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து கிடைச்சிரும். மீதி வந்து பாத்தீங்கன்னா நீங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வெறும் 18 ரூபாய் மட்டும்தான் 10,000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றதுக்கு நீங்க வந்து பே பண்றீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பே அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்றேன். அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கார்டு ஹோல்டரோட நேம், அதாவது கிரெடிட் கார்டு யார் பேர்ல இருக்கோ அவங்களோட நேம், கிரெடிட் கார்டோட நம்பர், அதோட எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர், சிவிவி நம்பர், இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு பே அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் வந்து டெபிட்டட் ஆகும். டெபிட்டட் ஆகக்கூடிய அமௌண்ட் வந்து 10,118 ரூபாய் உங்களுக்கு டெபிட்டட் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பணம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்போ வந்து ரிசீவ் ஆகுதோ அது ரிசீவ் ஆனதுமே அடுத்தது உங்களுக்கு ஒரு ஸ்கிராட்ச் கார்டு வந்து கிடைக்கும். அந்த ஸ்கிராட்ச் கார்டை ஸ்கிராட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய் கேஷ்பேக் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க மொபைல் ரீசார்ஜ் ஏதாவது பண்றீங்க, இல்ல யூட்டிலிட்டி பில் பேமெண்ட், அதாவது நீங்க இபி பில் கூட பே பண்றதுக்கு அந்த அமௌண்ட்டை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட கார்டு டீடைல் எல்லாமே கொடுத்து நான் வந்து இப்போ ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். ப்ரொசீட் கொடுத்ததுமே ப்ராசஸிங் பேமெண்ட் அப்படின்னு உங்களுக்கு இது மாதிரி லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெய்டு டு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு இது மூலமா நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து லைவாவே டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணி ஏற்கனவே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து கிரெடிட்டடா ஆயிருக்கு. இந்த அமௌண்ட் வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமா இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி கீழே வந்து ஸ்கிராட்ச் கார்டு இல்ல ரிவார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ அதை காமிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிட்டு இதுல ஸ்கிராட்ச் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கிராட்ச் கார்டு வந்து கிடைக்கும். அடுத்தது இந்த ஸ்கிராட்ச் கார்டை வந்து நீங்க வந்து ஸ்கிராட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி 100 ரூபீஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த 100 ரூபீஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாலெட்லயே வந்து கிடக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்க மொபைல் ரீசார்ஜோ இல்ல வேற ஏதாவது பில் பேமெண்ட் வந்து பண்றதுக்கு இந்த கேஷை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸிமை டீல் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து கிரெடிட் கார்டு டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான மெத்தட். உங்களுக்கு இது ஒர்த்தா இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் அப்புறம் நம்மளோட இன்வைட் கோடு வந்து கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க.